வணக்கம். சமீப காலமா நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில ஒரு நுட்பமான சுரண்டல் நிகழ்த்தப்பட்டு இருக்கு. அரசு பள்ளி வளாகங்களுக்குள்ள ஆளும் கட்சியினர் கட்சி துண்டோட ரொம்ப சகஜமா நடமாடுறாங்க. மாணவர்களை நேரடியா சந்திச்சு பென்சில் பேனா கொடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல கலந்துரையாடுறது, அங்க ஒவ்வொரு வகுப்பறையிலையும் நுழைஞ்சு முதல்வர் படத்தை மாற்றுறது, அப்ப மாணவர்களோட கலந்துரையாடுறது. ஆசிரியர்கள் எப்படி இதை அனுமதிக்கிறாங்க? கட்சி நிர்வாகிகள் எந்த உரிமையில பள்ளி வளாகங்களுக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க? ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள இப்படி யார் வேணாலும் நுழைய முடியுமா? அங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்டான விசிட்டர் பாலிசி அரசு பள்ளிகள்ல ஏன் இல்ல? இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். நம்ம ஒரு விஷயம், கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறது சமத்துவத்தை நம்ம சொல்லி கொடுக்கிற இடம். அந்த இடங்கள்ல அரசியல் குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சின்ன சின்ன சம்பவங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப ரொம்ப சகஜமா நடக்குது. நான் எனக்கு ரீல்ஸ் ஒண்ணு வேணுமா, ஒரு கண்டென்ட் வேணுமா, அரசு பள்ளிக்கு போலாம். ஸ்கூல்ஸ்குள்ள மொபைல் எப்படி அலோ பண்றீங்க? வீடியோ எடுக்கிற ஒருத்தரை நீங்க எப்படி ஸ்கூல்ஸ்குள்ள அலோ பண்றீங்க? ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் சமத்துவம், ரெண்டாவது விஷயம் பாதுகாப்பு. அரசு பள்ளி மாணவர்களோட பாதுகாப்பை நீங்க எப்படி என்ஷூர் பண்றீங்க? கட்சி துண்டோட யாரோ ஒருத்தர் நுழைஞ்சு ஏதோ ஒரு குற்றச்செயலில் ஈடுபட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? உலகம் முழுக்க, முக்கியமா நம்ம தமிழகத்துல குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரிச்சுட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அரசு பள்ளியில ரொம்ப ஸ்ட்ரிக்டான விசிட்டர் பாலிசி இருக்க வேணாமா? அரசு பள்ளி மாணவர்கள் என்ன தக்காளி தொக்கா? யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் அவங்க கிட்ட கலந்துரையாடலாம்னா அப்ப அந்த குழந்தைகளோட பாதுகாப்பை நீங்க எப்படி என்ஷூர் பண்றீங்க? பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இன்னைக்கு ஒருத்தவங்க இன்னைக்கு அந்த குழந்தையோட பேரண்ட் கொண்டு போய் விடுறாங்கன்னா நாளைக்கு அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் போறாங்கன்னா விட மாட்டாங்க. நேத்து வந்தவங்க தான் இன்னைக்கும் வரணும். விசிட்டர் பாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு மெட்ரிகுலேஷன்ல இருந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து யாராலையும் உள்ள நுழைய முடியாது. ஒரு பெற்றோர் உள்ள போனோம்னா கூட அந்த வாட்ச்மேன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு என்ன ரீசன், ஒரு லஞ்ச் பேக்கை கூட நம்மளால உள்ள கொண்டு போய் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டா கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா நலிவடைந்த ஏழை மாணவர்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழலை இன்றைய அரசு பள்ளிகள் உருவாக்கிட்டு இருக்கு. இன்னொரு வீடியோல ஒரு 4-5 பேர் கட்சி துண்டை போட்டுட்டு கிளாஸ்க்குள்ள போறாங்க. ஒரு தொடக்கப்பள்ளி, குழந்தைங்க இருக்கிற தொடக்கப்பள்ளிக்குள்ள போறாங்க. ஸ்வீட்ஸ் சாக்லேட்லாம் இது கொடுத்துட்டு அங்க இருக்கிற குழந்தைய தூக்கி கொஞ்சுறாங்க. ஒரு பேரண்டோட கன்சர்ன் இல்லாம நீங்க எப்படி அந்த குழந்தைய தூக்கலாம்? இதுக்கு எப்படி அந்த பள்ளி அனுமதிக்கிறீங்க? அவர் நல்லவரா கெட்டவரா, அவரோட பின்னணி என்ன தெரியாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பா இதுல தலையிட்டு இந்த மாதிரி இனிமே நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. உங்களோட கட்சி பத்தி நீங்க எங்க வேணாலும் பிரச்சாரம் பண்ணிக்கோங்க, ஆனா கல்வி நிலையங்களை விட்டுருங்க. அது படிக்கிறதுக்கான இடம். அங்க படிக்கிற நிறைய பேர், அரசு பள்ளிகள்ல படிக்கிற நிறைய பேர் முதல் தலைமுறையா அந்த பள்ளிகளுக்கு வந்திருக்கவங்களா இருக்கும். அவங்கள நம்பிதான் அவங்களோட அந்த ஜெனரேஷனே இருக்கும். அவங்களோட அந்த ஃபேமிலிலேயே அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்தவங்களா இருப்பாங்க. அவங்க படிக்கட்டுங்க. அவங்க வளர்ந்து அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். எதுக்காக நீங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்களோட மனசுக்குள்ள படிப்பை தாண்டி ஒரு விஷயத்தை திணிக்காதீங்க. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண